இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். 2 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நல்லா அடுப்பில் ஹைலேயே வச்சு நல்லா தண்ணிலாம் நல்லா பபிள்ஸ்லாம் வர்ற அளவுக்கு நம்ம வச்சு எடுக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை உள்ளே கொட்டணும். அவ்வளோதான், ஈஸி ப்ராசஸ் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிட்டு வராது, தொண்டையில் போய் அடைக்காது, எதுவுமே செய்யாது, அவ்வளோ நல்லா இருக்கும் உப்புமா. ரவை உப்புமா வேணும்னு எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ரவை உப்புமா. ஸோ நல்லா கூடி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ஒட்டாமல்